தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் சகலவித ஓட்டத்தினுடைய முடிவு அது சமீபமாயிற்று. இன்றைக்கு தேசத்தில் நடைபெறுகிறதான பல காரியங்களை நாம் பார்க்கும்போது, உலகத்தில் நடைபெறுகிற பல காரியங்களை நாம் கேட்கும்போது பாருங்கள், ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்களின் செய்திகள், கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்கிறதான சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் அங்கே நடைபெறுகிறதான இந்த காலத்தின் கடைசி நிகழ்வுகள், அதை தான் வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவ பிள்ளையே, இந்த முடிவின் காலங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனோடு கூட நான் வாழவும் நடக்கவும், தேவனோடு கூட என் ஆத்துமா அது வாசமாக இருக்கவும் அது வேண்டும் என்கிறதான உணர்வை, இருதயத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நடத்துவாராக. எல்லாவற்றுக்கும் முடிவு அது சமீபமாய் கடந்து வந்ததே. வசனம் சொல்லுகிறது, இதோ ஆண்டவர் வாசல் அண்டையிலே அவர் வந்து நிற்கிறார். அப்போ சகலவற்றுக்கும் முடிவு அது சமீபமாய் கடந்து வந்தாயிற்று. ஆனால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவதற்கு, தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக. காரணம் என்ன? இந்த முடிவின் காலங்களிலே, இப்படிப்பட்டதான காலங்களிலே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். வஞ்சிக்கிறதான இந்த பார்தலம், வஞ்சிக்கிறதான இந்த உலகம் பல விதங்களிலே வஞ்சிப்பதற்கு, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்கிறதான காரியங்களை கேள்விப்படுகிறோம். வேதத்தில் ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைத்ததை இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். கடந்த நாட்களில் கொரியாவில் நடந்ததான காரியங்கள், நானே இயேசு என்று சொல்லி ஆங்காங்கே பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வைக்கிறது. நீங்கள் வாங்க, இயேசு இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு அலையுது. இன்றைக்கு இப்படிப்பட்டதான பல காரியங்கள் எவனை விழுங்கலாம், வஞ்சிக்கலாம் என்று சொல்லி உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, தேவ பிள்ளையே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் ஜெபத்திலே ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அஜாக்கிரதையாய் தேவனோடு இருக்கிற அனுபவத்தை விட்டவர்கள் ஏராளம் உண்டு. ஜெபத்தை விட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் காரியத்தை நடத்தலாம். இல்லை, இதே இரட்சணிய காலம், இதுவே ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டது போல, ஜெபம் பண்ணுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க. எந்த இடத்தில் விழுந்து போனீர்களோ, எந்த இடத்தில் கர்த்தரை விட்டு தூர போனீர்களோ, தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாராக. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் வந்தது என்பதை அவர்கள் உணர உடைய இருதயத்தை விழிப்படைய வைப்பீராக. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவ பிள்ளையே, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், விடாமல் பற்றி கொண்டிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாராக. God bless you. God bless you.